எப்படி செஞ்சேன் பாடி இலங்கையில ஒரு குண்டு போட தெரியும் எல்லா வீட்டையும் பெட்ரோலாக பார்த்துக்குவோம். கவனமப்பா, இந்த கரண்ட் வயர் ராத்திரினா கரண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இது வந்துட்டு முன்னுக்கு ஒரு பாறை கொண்டு கட்டித்தாங்கன்னு சொல்லி அது வந்து மெயினாக சொல்லியிருந்தா டோரை வந்து கண்ணாடியில் போட்டு பொடிய சின்ன பொடியெல்லாம் நான் வேலை கும்பம். வேலை கும்பம் சொன்னது வீடியோவில் என்ன காட்டுங்க, ஆனால் கண்ணை மட்டும்தான் காட்டுங்க. சேவன் நிற்குது காற்று அடிச்சா அப்புறம் போவோம். அடே பழைய ஞாபகம் அப்போ காத்தடிக்க எடுக்கலாம் போல. கல் தேவையில்லை போல. தேவையில்லை, எல்லாம் தெரிவு செய்வோம். அப்படியே கனகால வேலை ஆரம்பிப்போல கதையை வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஹோமட்டோடைய அப்பாக்கு இது ஒரு சின்ன ஒரு குட்டி டாய்லெட் ஒன்று படத்துக்கு லைட் ஸ்விட்ச் அதை இப்படி எலும்பு அசலக்கூடிய ஒன்று போட இப்படி இழுத்துட்டு நான் முதல்ல அவங்களுக்கு ஒரு குழு தரட்டேன் வேண்டாம். இப்படி மூடினா படிக்காத இதே மாதிரிக்கு ஒரு செட்டப்பை இங்கால செய்யணும். ஆனா உண்மையா உங்களோட வீடு உலக நிறுவட்டக்காரம் மெயினாக நீங்களப்பா இவ்வளவு வெட்டு கொத்து சின்னாண்டைக்கு நான் என்னென்ன கணக்கு கொடுக்க போறேன். சின்னாண்டையும் அப்படி கொண்டு வந்து விட்டுவிட்டா கிடக்கிற இடம்லாம் பூசி தள்ளி போட்டு போடுவோம்ப்பா. கண்ணாடி வேலை அண்ணன் நேற்று அடிச்சா ஒரு 5 ரூபா வந்து ஓட்டுவோங்க அட்வான்ஸ் உண்டு. தம்பியாகிட்ட வேலையில தொங்கலாம், ஆனா தம்பியாக வராட்டி நாங்க தொங்கணும். வந்தான் பொடியன் வந்து கேட்டான் அரேஞ்சி பாக்ஸ் வர 2 தாங்க உண்டு. இவர் சொன்னார் என்ன கொண்டு போகிற காரம் இல்லைவாண்டு. அப்போ நான் சொன்னேன் அரேஞ்சில் 2 எடுக்கேன், ஒரு இஞ்சில் 1 இடண்டாண்டு முறாச்சி பார்க்குறான். சஞ்சினா வேலைக்கு வந்தால் ஒரு 50 ரூபா வந்தேன், ஒரே சத்தமாக தான் இருக்கும் விடுவிட்டா. நேற்று நான் போட்ட வீடியோக்கு ஃபோன் பண்ணி வருதேன் உனக்கு என்ன இப்போ வெளிநாட்டிலேருந்து பெட்ரோல் வருந்தான்ண்டு. அவன் யோசிக்கல எனக்கு பெட்ரோல் வருமாட்டா நான் கீவில் நிற்க போகிறேன். ஆளை காட்டிட்டு அப்போ இதே தெரியும் இப்போ வருதா இல்லையோன்ட்டு. இந்த அப்பா செஞ்சால் அம்மா சுண்டல் வாடா கல்லா கல்லா வா வா செல்லக்குட்டி செல்லக்குட்டியை பிடிச்சிக்கல கிடைக்கடா வருடம் கோல் பண்ணி செல்லக்குட்டி எங்கே ஓட்டு வாரியல் அப்பா விட்ட அக்கா விட்ட இல்லை, அனு விட்ட இல்லை, சாந்தினி விட்ட இல்லை. போடாது வேலை சின்ன போயிட்டு ஆயிட்ட போன் ஏன் அது காட்டு முடிஞ்சுது இஞ்சியண்டா தான் வேலை அதான் நான் வச்சுருப்பேன். காட்டு முடிஞ்சு அப்போ இங்கே நின்றுக்கிறாங்க. இப்போ பிள்ளைஞ்சி சீனி நேரத்துக்கு வந்தாச்சு நேரம் கிடக்காது டீ. உங்களோட வயரிங் செல்லக்குட்டின்டே வந்தீங்க எல்லா நாளும் வந்து நிற்குது, மற்றபடியில் நிற்கிறாங்க, ஜிப்ஸக்காரன் நிற்கிறாங்க. ஓகே, அப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா செல்லக்கடி. ஓகே, அப்போ வந்து இன்றைய தினம் என்ன சொல்கிறது, வீட்டு வேலையெல்லாம் இப்போ 2 நாளாக காட்டினாங்க. அதேமாதிரி இன்றைக்குமே வந்து அதை தான் வந்துட்டு காட்டப்போகிறோம். ஸோ வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்து யோசிப்பீங்க அக்கினி எங்கே அப்படின்னு சொல்லி வந்துட்டு அக்கினி தான் வந்துட்டு அதாவது வீடியோ எடுத்து நினைக்கிறேன். அப்போ கவிதாஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கவிதாஸ் வந்து மட்டக்களப்பு போயிட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அவங்களோட அம்மா கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் மேலா அப்படின்னு சொல்லி கடற்கண்டு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்துட்டு போயிட்டான். அப்போ வந்து என்ன சொல்கிறது, அம்மா அப்பாவுக்கு ஏலான்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக போத்தானே வேணும். நாங்கள் வந்துட்டு நாங்கள் வளமையாக இப்போ என்ன சொல்கிறது வந்துட்டு சுச்சுவேஷனால் வந்துட்டு எங்களால் போயிடலாம் போயிட்டு அப்போ அவன் வந்துட்டு தனியாக போயிட்டான். இப்போ வந்து ஆள் போய் வந்து 2 நாள் ஆகுது, அப்படி நாளைக்கு வந்து நினைக்கிறேன் வந்து. ஸோ அதால் இப்போ அக்கினி வந்துட்டு வீடியோ எடுக்க நம்ம வந்து தனியாக தான் கதைக்க இருந்த டைமில் அப்பா காணியில் அப்படின்னு சொல்லி போட்டு டிவியில் தேடுதல் போட்டம் வந்துட்டு எல்லாருக்கும் அடித்து அவளை காணியில் அது சினேமோனுன்ற வீட்டை ஓட்டிப்பான் வந்து நிற்கிறேன் கணக்கான இதுக்கு வந்துட்டார். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி அதாவது இன்றைய தினம் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5/3/2026 இன்றைய நாளில் வந்துட்டு என்ன வேலை வந்துட்டு செஞ்சுருக்கோம். ஸோ நேற்று தினம் வந்துட்டு என்ன நடந்தது, என்ன வந்துட்டு செய்ய பிளான் பண்ணியிருக்கோம், என்ன வந்துட்டு செய்து கொண்டிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறோம். அதே டைம் வந்துட்டு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணி செய்யாட்டி வந்து சில பிள்ளைகள் பிரச்சனைகள் வந்து வரும்.
அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ரைட். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்துட்டு என்ன வேலை நடந்தது அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி வேலையை ஒன்று செஞ்சாங்க. ஸோ அதை பார்த்து கொண்டு வருவோம் வாங்கோ. வாங்க சொல்லக்குடி. அதாவது வந்துட்டு அன்றைய தினம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்துட்டு சரியாக அடித்து பிடிச்சி விழுந்தடிச்சு அந்த பக்கம் வந்துட்டு சரியாக க்ளீன் பண்ணி இந்த உரகெல்லாம் அதுக்கான எடுத்துருப்போம் வந்து இந்த உரகமும் அதுக்காக அதை வந்து எடுத்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ப்ளம்பிங் மேல், அதாவது வந்துட்டு மேலுக்கு தண்ணி டேங்குக்கு வந்துட்டு பைப் வந்துட்டு கொண்டு வரக்கு வந்துட்டு வெட்டி தாக்குறதுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிருந்தபடி அதை நம்ம வந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வேலை வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொண்டு வந்துட்டு போவோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது என்ன விஷயம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்த உடனே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நான் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கழித்து தான் இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஹோமட்டன்றபடியே அப்பாவுக்கு இது ஒரு சின்ன ஒரு குட்டி டாய்லெட் உண்டு. எனக்கு தான் சின்ன நீங்கள் யோசிப்பீங்க சொன்னால் அது ஏற்கனவே ஒன்று கிடக்கு தானே நம்பின்னு சொல்லி அப்பா சொன்னால் வந்து அது வீட்டில் பின்பக்கம் இருக்கக்கூடிய எனக்கு இரவில் போக பயமாக கிடக்கு. அதனால முன்னுக்கு உண்மையான பிரச்சனை அதுதான். ஏன்னா முன்னுக்கு பார்வையாக இருக்கும். ஓ, இது வந்துட்டு முன்னுக்கு ஒரு பாறை கொண்டு கட்டித்தாங்கன்னு சொல்லி அதுவும் வந்து மெயினாக சொல்லியிருந்தா டோரை வந்து கண்ணாடியில் போட்டு மற்றது கண்ணாடி பக்கம் கிடக்க நான் இதை வந்து உயர்த்த வேண்டாச்சு. என்ன பிரச்சனைடா துயரத்துக்கவே இருக்கிறதான குறிஞ்சோண்டே போவோம். குறிஞ்சோண்டே அதில் இருந்துட்டு வாழ்றதானே ஏன் மீன் செலவு. மற்றது உயர்த்தவனான்னு சொல்லித்தான் ஞாபகம் வருது சரியா. இந்த அனிவர்சரி போ இன்னும் 4 நாள்ல ஜெயிலுக்கு போன அனிவர்சரி என்னண்டாப்பா ஜெயில் டாய்லெட் இருக்குல்ல அது இப்படித்தானே என்றால் இப்போ விழான்னு காட்டு. அதுக்காக தான் நான் சொன்னேன் விழா கட்டண்டேக்க இப்போ நீங்க உங்களுக்கு மேல மூடி வரப்போ இல்லை அதுக்கு மூடியும் இல்லைல்ல மூடி. அப்ப இப்படி இருந்தா பொடியல் தான் இருப்பா ஒரு கட்டை இருந்தா அப்படி டிவி ஓடிக்கொண்டு இருக்கும் முன்னுக்கு பார்த்துட்டு படம் ஓடிக்கொண்டு இருக்கும். வேற வந்து இப்போ உங்க இதுல உங்களை வேணுண்டு பல்லு திட்டிக்கொண்டு என்ன செய்யற அதுக்கு என்ன கேட்பாங்க கேட்டா வாயில வசம் போச்சு தேக்க போடாங்க தான் கதவும் இல்லை தானே. கதவு இருந்தாலும் கீழே எல்லாம் ஒரு ஓட்டையா இருக்கும். சரி நம்ம அதை விடுவோம். அதை வந்து பிறகு காய்ப்போம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா வந்து சின்னவனை கட்டி தச்சு நான் 300 டாய்லெட் அதுவும் வந்துட்டு டெம்பர் டோர் போட்டு, அதாவது கிளாஸில் டோர் போட்டு அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு இருந்து அப்பாவுக்கு வழியாக தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா உள்ளுக்கு தெரியும். அல்லாட்டி பயமாக இல்லை இருக்கும். அந்த இரவிடியில் வாரத்துக்கு பயமாக இருக்கும். இப்போ டாய்லெட் இல்லைன்றதில்ல இருக்குது, பின்னுக்கு இருக்குது. அப்போ இரவில் தனியாக போக பயம். அதுக்காக முன்னுக்கு என்ன அதனால் முன்னுக்கு அதுவும் பார்வைக்கு கண்ணாடி போட்டு வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கு. நாங்கள் வந்துட்டு செஞ்சுருக்கோம். ரைட், இப்போ 2 நிமிஷம் ஆகிருக்கும் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மோட்டர் டேங்க், அதாவது வந்து இதுக்குள்ள வந்து நம்ம மோட்டார் வந்து வச்சு அந்த தொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியை வந்துட்டு கொண்டு போகிறோம். ஸோ கிணறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது. ஸோ கிணத்துலேருந்து தண்ணியை வந்துட்டு இங்கே மோட்டரில் இதில் வந்துட்டு ஃபிட் பண்ணி இங்கே இருந்தால் வந்துட்டு தண்ணி போக போகுது. ஸோ அதுக்கான ப்ளம்பிங் வேலை செய்கிறதுக்கான அந்த பைப் வந்து வட்டி தாக்கிறக்காண்டி தான். ஸோ இந்த ஏரியா வந்து நாங்கள் க்ளீன் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாழை நின்றுருக்கும். கூட வந்து அப்படி தான் வந்து கூடன்னு சொன்னாங்க. கரைச்சல் மீன்ஸ் அதுக்கு மேலே இல்லை. அது 20-30 நாளே இவ்வளோ அறிஞ்சதில்லை. இதில் இப்போ 5 நிற்கிது. கிடக்குறாங்க கிடக்கு வட்டி போட்டு பொலி. ஓ, அப்போ அந்த 20-30 வாழையெல்லாம் பிரட்டி வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்து இப்போ ப்ளம்பிங் வேலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல ஃபினிஷிங்னு சொல்லினா ஒரு 50% முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு இன்னும் வந்துட்டு 50% இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பம்பலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே வந்து போன வருஷங்கள் இந்த மாதம் எல்லாம் சரியான கரைச்சல் பட்டு வந்தாங்க, கரைச்சல் படுத்தி கொண்டு வந்தவங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வந்து போன வருஷம் அது மறக்கலாம். ரைட், அது வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரும்போது வந்து நம்ம மறுபடியும் அதை பற்றி கதைக்கலாம். ரைட், அது அப்படியே வந்து இது வந்து ஒரு புதுசான ஒரு வேலையாக வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூடுறதுக்கான இந்த ஃப்ளெக் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ வந்து இதை தூக்கி அப்படியே வந்து வச்சு விட்டா சரி. என்ன சரியான பெருசு, சரியான வெயிட் சரியான அகலம். அகலம் இது ஒரு சீட்டை போட்டிக்கலாம் வேணும். சீட்டை போட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சீட்டை விட வடிவாக இருக்கு. இது வடிவாக இருக்கு. ஆனால் சீட்டு பாவிக்கும். என்ன பிரச்சனைனா இதில் கொஞ்சம் காலம் போக போக அதுதானே சின்ன அண்ணா கூப்பிட்டா மேலால் அந்த இழுத்து விட்டா சரி. போட்டா ஃப்ரூட் வண்டி இழுத்து விட்டா சரி. சும்மா எடுத்து விடலாம் நாங்கள். மற்றவங்க அதுக்கு பீமும் மரத்து வச்சுக்கூடாது. ஓ, பீம் வந்துட்டு முன்னுக்கு அந்த துண்டுக்க வச்சு போட்டு அதுக்கு வந்து எங்களோட
அத்தான் சுபாச குட்டி வந்து ஒரு குட்டி டோர் ஒன்று போட்டு விட்டோம்னு சொன்னால் சரியாக இருக்கும், ஒரு குட்டி வேலை ஒன்று கொடுத்தேன் போடும். ரைட், இப்போ நாங்கள் வந்துட்டு மேலே போயிட்டு வந்து மேலே என்ன வேலை நடக்குது அப்படின்றத வந்து உங்களை காட்டுவோம். அதில் ஒரு முக்கியமான மிஸ்டேக் ஒன்று நடந்து வச்சுப்பா மேலே வாங்கணும் சொல்கிறேன். மிஸ்டேக் வந்து இப்போ நேற்று முன்னால் நடந்த மிஸ்டேக் இல்லை, அது முதலே வந்து நடந்த மிஸ்டேக் தான். கவனமப்பா, இந்த கரண்ட் வயர்கள் ராத்திரினா கரண்டில் அடிச்சிட்டு அடிச்சா நல்லது. ஏன் இந்த ஆள் பம்பல நிற்கிது. இவன் வந்தப்பா இரவு போய் கரண்ட் லைட்டையும் பாடி போட்டு 11 ரூபாய் படுத்துட்டான். அப்போ படுக்க நான் தனியும் தானே வழியில். அப்போ என்ன நேற்று படுக்கான்னு பம்பில் ஆளை கிறந்தது தனவை கொண்டு எழுப்புன்னு எழும்புற செல்லக்கூடிய என்ன சொல்லி கொண்டு போய் லைட் சுவிட்சை போடு. உந்த உந்த இவன் படத்துக்கு லைட் சுவிட்ச் அதை இப்படி எலும்புல செல்லக்கூடிய ஒன்று போட இப்படி இழுத்துட்டு நான் நினைக்கிறேன். அந்த கையை கொஞ்சம் மேலே அந்த அந்த ஒன்றில் பிளக்குக்கு அந்த அந்த என்ன என்ன சொல்ல மல்டி பிளக்குல கையை விட்டுட்டோன்னா இல்லாட்டி அதில் அந்த வயரில் முட்டினோ உழுக்க இப்படி டக்குன்னு நான் எடுத்தோன்னு மற்றது கரண்ட் அடிக்க பக்கத்து போடுறது நெஞ்சுக்குள்ள அடிக்கிற மாதிரி அப்படியே ரத்தத்தை காய்ச்சி விட்டுடும் போடும் இறக்கி போடும். இல்லை அது வந்து நினைக்கிறது இப்போ ஒரு என்ன சின்ன ஒரு ஷொக்காந்து நான் அழுத்து எடுத்துட்டேன். இப்போ அக்னி வந்த இடத்த இல்லைன்னு சொன்னால் நான் நீங்கள் எல்லாம் வந்து பார்க்க அப்படியே சிரிச்சு சந்தோஷப்படுத்த வழியில் அக்னி நிறுத்துறானே. அக்னி நித்திர இல்லை, அக்னி ஆளு சாமான் பாங்க போயிட்டு மாதிரிலே ஆளா பையனும். போங்கள் ஆகல் பொடியை சின்ன பொடியெல்லாம் நான் வேலை கும்பம். வேலை கும்பம் நான் பார்த்த வேலை கும்பம். வேலை கும்பம் வந்து வேலை ஆக்கள் நீட்டாக செய்கிறாங்க. ஆக்கிட்ட வேலை சொங்கலாம். எங்களை வீட்டுக்குன்றேன்னு எங்களை செல்லக்குட்டியோட சேர்ந்து ஒரு புது அண்ணா ஒரு வந்தவர் வேலைக்கு. அண்ணன் டக்கண்டு மேலே வாராங்கன்னு ஃபோன் கேட்குறேன், வெளியில் ஓட்டார நிற்கிறேன் இந்த வாரக்கு. இல்லை ஆள் அப்படி போகாது, ஆள் அப்படி போகாது. ஆள் தான் சொன்னேன் தம்பி அவங்க அந்த வீடியோக்களில் என்ன காட்டுவாங்க, ஆனால் கண்ணை மட்டும்தான் நான் காட்டுவேன். அதான்டாப்பா ஆள் சொன்னது, வீடியோவில் என்ன காட்டுங்க ஆனால் கண்ணை மட்டும்தான் காட்டுங்க. இங்கே பொஸ்ஸாங்க ஓட்டாரானே எங்க மெல்லாம் போட்டாரோ அடிமை போடுங்க ஆளுக்கு. அப்போ அவங்களும் இந்த என்ன மிஸ்டேக் என்ன காட்டுறீங்க? நான் கண்டுபிடிக்க மாட்டேன் காட்டுறது விஷயத்தை. இப்போ இந்த ஹோலுக்கு வந்து ஏசி வந்தோட கூட்டலாம் சொல்லுவாங்க. அது பெரிய தெரியாது, சும்மா கூட கணிப்பு தான். ஒரு கணிப்பும் இல்லை. நீங்கள் சொல்லுங்க அந்த செய்வோம். நான் முதல்ல அவங்களுக்கு ஒரு குழு தரட்டு வேண்டாம். ஏசி வந்து சிவர்லாம் போட்டுருப்பா ஹரியோ. இப்போ நாங்கள் எந்த பக்கம் போட்டுலான்னு ஏசி வந்து சிவர்லாம் போட்டுறது இந்த ரைக்கும். இந்த ரைக்காண்டு இந்த ஹோலுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படி இல்லை. ஃபுல்லாக போட்டோம் அதெல்லாம் போட்டோம் போடாங்க. நான் இப்போ எவ்வளோத்துலாம் பூட்ட சொல்லி சொன்னேன். இப்போ என்னன்னு சொன்னால் அவர் சஞ்சய் நான் சொன்ன அப்புறம் எனக்கு வந்து மைண்டில் வந்துச்சு என்னென்றால் இதில் ஏசியை போட்டுட்டா அந்த பார் ஏசியை அதில் போடும். அப்போ என்ன இதை போகுது யோசிக்கலையா? அதோட இப்போ மழை வந்தால் தண்ணி வந்து வர்ற பிரச்சனை இருக்குது. என்ன வாங்குறீங்க? வெடிச்சு பொறிச்சு வாங்குறீங்க? அது வெடிப்பு இல்லாத இந்த கொங்கிரீட் போட்டு அதுதான் நான் பார்த்தேன். அப்போ இதுக்கு ஏசி அப்படின்னா போடல. ஏசி போடத்தானே அவன் வேணா ஃபேனும் போட்டே இல்லை. ஏசி போடுறவங்க போடலே அதை அடிச்சுட்டு விடத்தானே வேணும். இப்போ ஏசியை போட்டால் ஏசிக்கு ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. அப்போ சின்ன கேப்பு அதான் பெரிய வங்கியான் படி அப்படியே போகணும். அவருக்கு வாங்க மேலும். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யாத மூட உங்கள்கிட்ட சொல்லி ஜிப்சம் போட்டால் அடிச்சுவோம் குறுக்க. உதயத்தினால உதெல்லாம் ஒரு மினக்கட்ட வேலை எல்லாம் கனகாலத்துக்கு கிடவாது. எல்லாம் கனகாலத்துக்கு கிடவாத வேலை.
அப்போ இப்போ அதான் நான் யோசிச்சேன்னுடா இப்போ இதை மூடினால் படிக்காத போல இல்லையாக்கள் ஆ எதை முடியும் இப்படி மூடினா படிக்காத போல இல்லையோ அப்படி மூடுறேப்பா கடவுளே இப்போ என்ன பிரச்சனை அங்காலையெல்லாம் ஃபுல்லாக மூடிடும் தானே இங்கால இந்த குறுக்குக்கு வந்து இப்போ கல் தாங்கட்டும் இந்த குறுக்குக்கு கல்லை கட்டி போட்டு அதே மாதிரி கல்லை கட்டி போட்டு ஒரு டோரை போட்டு வேண்டியா கல்லை பாரு அதுக்கு இப்போ கல்லை கட்டினா அப்போ இந்த வழி அந்த வழி பிரச்சனை தான் இப்போ ஓ அது சரி இப்போ ஏசின்னு சொன்னால் வழி இருக்கத்தான் அது வெளி வந்தாலும் வெளியால் போகலாம் தானே இப்போ இல்லை எல்லா பக்கமும் இங்கே இதெல்லாம் வந்து கண்ணாடி வந்து அடைச்சிரும் தானே அது கதவை அடைச்சிரும் ஃபுல்லாக ஃபிட்டானு இப்போ இதாலான போ ஷாம் வெளியில் இதுக்கு கல் எந்த அளவு கட்ட அதே மாதிரி கட்டும் அதே மாதிரி கொஞ்சமா இல்லை ஆனால் அக்கினி இப்போ இதை சுற்றி அப்படியே அந்த பொட்டி இருந்த பிளானுக்கு அதே பிளான்லாம் இதுவும் கட்டணும் இல்லாட்டி வடி விடாது அப்போ அதே பிளானில் இங்கேயும் கட்டணும் அவருக்கு வந்து அந்த அடுத்த கட்டம் கிளாஸுக்கு ஓட போனேக்கு இந்த பொட்டி எஞ்சி தோட பண்ண வேண்டியான் என்ன தனி இதையும் கட்டு அதையும் கட்டு அதுக்கு கம்பியை போட்டுருவேன் அது கட்டுது அதே மாதிரி இதோ கட்டி போட்டு ஒரு கதவை போட்டுவிட்டா சரி இதே கட்டி போடும் அதே ஒரு கட்டு இவடத்தில் வரும் சரியோ வரும் இதுக்கு ஒரு இவ்விடத்துல ஒரு கதவு வரும் அவ்வளோங்க அப்போ நாளைக்கு மேத்தியாரை கூப்பிட்டு அதே மாதிரியப்பா அதே மாதிரி இதுக்கு இதில் ஒரு கதவு அதே சிவர் இங்கே வரும் அக்கனையாக தூக்கி வைக்கல அதே சிவரண்டன் இப்படி சிவரும் ஓ இதே மாதிரிக்கு ஒரு செட்டப்பை இங்கால செய்யணும் செஞ்சு அதை மூடி விட்டா தான் ஏசி படம் வழியில் போவாங்க நீங்க இதை முடிச்சு சொல்றீங்க என்ன மூடினால் எங்க ஏறிவாரு இவ்வளோ தூரம் உங்களோட மூளை போக இதே மூளை என்று நான் அதை சரியண்டு சொல்லியே நான் கேட்டேன் நான் அப்போ பெண்ணும் ஒரு மேசன் வேலை வந்துருச்சுடா அதுதான் இங்கே மேசன் வேலை வயரிங் வேலை பிளம்பிங் வேலையெல்லாம் வந்துகொண்டே இருக்கும் நாங்கள் இனி மேசன் வேலையோட கல்லு கிடக்கும் இல்லையே கிடக்கு தெரிஞ்சு ஓடலாம்டாப்பா கல்லு இப்படி இதே மாதிரி வெளியாயும் வரும் இந்த வெளியெல்லாம் அப்போ கொஞ்சம் கல் தானே வரும் காணும் போல கல்லுகள் கிடக்கிறாம தெரிஞ்செடுக்கும் இல்லை வெளியீடு செய்யணும் கல்லுகளை 30 கிடக்கும் 30 காணா போடுவார் இப்போ எத்தனை கல் கிடக்குது இப்போ எத்தனை கல் தேவைண்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 ரூபா தான் இது 4 வரி ஏன்னா இது 4 வரி தானே 4 வரி 40 இதில் இது ஒரு வரி கல் இது ஒரு 10 சரி 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்ட வரும் சரி 10 10 20 30 40 50 50 கீழே 40 90 மேலுக்கு இதில் ஒரு அப்படியே எதுக்கு 10 கல்லோ சாப்பாட்டு போட ஒரு கல்லு கூட அதுக்கு வரும் உயரம் நீளப்பாடு சரி ஒரு 8 பாப்போம் இல்லை 10 பார்க்கலாம் இப்படி பார்த்தாலும் 1 2 4 5 10 பார்க்கலாம் 5 6 7 8 9 10 பார்க்கலாம் 8 பார்க்கலாம் 8 பார்க்கலாம் 4 1 2 3 4 5 8 40 80 மேலுக்கு ஒரு 40 40 50 பார்ப்போம் 130 கல்லு வேணும் 130 அவ்வளோ தெரிவு செய்யணும் கல்லு எல்லாம் தெரியும் தெரிஞ்ச இடத்து கட்டிட்டா கொஞ்சம் கஞ்ச குறைஞ்ச மாதிரி கல்லு கிடக்கு பறிக்கிறத விட தெரிஞ்ச இடத்து கட்டி விட மேலே எல்லாம் சுற்றி பார்த்தா கல்லு கிடக்கும் கல்லு கிடக்கும் இப்போ கல்லு ஏன்னா நேற்று அந்த மோட்டார் ரூமே தெரிஞ்சு தான் கட்டுறீங்க ஓ ஏன்னா அது சின்ன வேலை பிரச்சனை இது பெருசு
என்ன அது சின்ன அதுக்கும் கல் போனேன். ஓ 2 3 4 5 6 7 8 10 12 இது 3 இஞ்சி கல்லுங்கடா கோகுல. அது கொஞ்சம் தான், அதை விடு. அது சும்மா 10 பேன்ஸ் கணவன் பாடசாலை அதுக்கான எடுக்கலாம் போல கல் தேவையில்லை போல. கல்வி தேவையில்லை, எல்லாம் தெரிவு செய்வோம். அப்போ இன்றைய காலை ஃபோன் பண்ணி டீம் கேட்டதில்ல என்ன வேலைடா கண்டு நாளை வர சொல்லுவேன் டீமை வேலை ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கு 2000 இனி 2 நாள் வேலை வருமாடாப்பா. இனி அடுத்த பிரச்சனை என்னென்றால் சன்னாள் வேலைக்கெல்லாம் இது கொஞ்சம் கடுப்பான வேலை. என்ன பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஓட்டிகளை விட்டு இப்போ இந்த ஓட்டிகளை பூசி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் மினக்கேடு. ஆனால் கொஞ்சம் ஓட்டை விட செஞ்சு விட்டானே இல்லை. ஆனால் இந்த சுத்தவர் அதே பிளானில் இருக்கக்கூடிய அதே பிளானில் எடுத்தால் தானே வடிவாகும். ஒன்றில் அந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு ஆர்ட் வேலை ஒன்று செய்யணும். அந்த அப்படி இல்லாட்டி இதே பிளான்லேயே இல்லாட்டி இதே பிளான்லேயே எடுத்து விடுவோம். இதே பிளானில் எடுத்துட்டு நீ கண்ணாடி காற்று நிற்கணும் பெற மட்டும். அப்போ ஒன்றும் செய்யலை, அப்படி தான் செய்யணும். இப்போ திருப்பி இந்த டெம்பர்ட்டுக்கு திருப்பி ஓட பண்ண தான் அந்த ஓடோட சேர்த்து. அப்போமே இதே வழி அங்கே அதுலேயும் பெருமை என்ன இதே வழி அதுலேயும் போட்டு இதே செட்டப்பை தூக்கி அங்கே வச்சுட சரி. அந்த தூணோடையே வரும் வழியுமே. பீமுக்கு அந்த அந்த என்ன அந்த குளத்தை தூணுக்கு ஒரு ஓட்டையை போட்டு 3 கம்பியை வச்சு போட்டு வச்சுருவேன் பீமை. என்னது இதுக்கு இது பீம் வேறாமல் என்னது மேலையா மேலே அது செய்வாங்க. கிட்ட வேலை நடக்கு. முடிக்கிற செய்யத்தானே வரும். பத்தாக்கி இப்போ நிலமழுத்து போட்டாங்களே எது இந்த துண்டுக்கு. ஓ நிலமழுத்தா கல் கட்டலாம் கட்டலாம். அது கட்டலாம், அது கட்டலாம். அது சும்மா சுரண்டி போட்டு ஓ அது கட்டலாம். என்ன இந்த தூணு கும்பல்ல மடிச்சாச்சு கொஞ்சம். அது ஃபுல் டச்சப் திருப்பி பார்க்க தானே இல்லை. அது டச்சப்புக்கு சொல்லி சீமெண்ட் பிடிக்கிற இதுகளுக்கு சொல்கிறேன். மேசன் வேலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி போட்டு இந்த அது எங்கே மேசன் வேலை ஃபினிஷ் பண்ணுறேன்டா நான் நினைச்சேன். நீ வேலை மேசன் வேலை இல்லையாண்டே நினைச்சேன். அது வந்து வேரிங் வேலைக்கு இல்லை, அது சரியான கம்ப்ளீட்டாக அந்த வேரிங் வேலை முடிஞ்சே தான் செய்யும். இந்த துண்டுக்கும் கல் வச்சு அதே மாதிரி எடுத்து விடணும். அதே எடுத்து விடுறதுக்கு இந்த வேரிங் வேலை முடிஞ்சு சரி. அது பொசா வந்தால் என்ன சரி செஞ்சு என்ன அதை செய்யணும். பாப்பா நாளைக்கு டீமை வர சொல்லுங்க. டீமை வர சொல்லி 4 பேரை வர சொன்னா 2 பேர் அங்கே போட்ட ரூம் பூசா இதுக்கு தெளிப்பட்டு 2 பேர் இல்லை. அப்போ 4 பேர் வந்து இப்போ அதை விட்டுட்டு வேணா அந்த பிளேட்டு காயிட்டு 4 பேர் சஞ்சயனா இங்கே வாங்க. 4 பேர் இங்கே வரணும். என்னடா 2 மிஷின் 2 கூலி போகணும். என்ன கடைக்கு மெல்லாத்து போனீங்களே ஏதோ பொக்க வேண்டாம் அது கல்லிக்கு அம்மா சொன்னேப்பா. இது என்ன விளாக்கு இதாக முடிச்சு விட்டீங்கன்னா அந்த முடிச்சு விட்டீங்கன்னா அதை போல கட்டி விடுறேன். ஓ இல்லை அது இல்லை நீங்கள் இது அதை ஃபுல்லாக வயரை இழுத்து விட்டீங்கண்டா. வயரை இழுத்து விட்டீங்கன்னா அந்த அதே மாதிரி கட்டி பூசி விட்டுலாம் நாளைக்கு போய். இறக்கி விடுங்க. ஓ ஆனால் அதுக்கும் ஞாபகம் வரும் ஒரு டீபோட் இல்லைப்பா அந்த கணக்கா இல்லை மாதிரி இல்லை. மற்றது சந்தினா மேலுக்கு இந்த மேலுக்கு ஜிப்சத்துக்கு மேலுக்கு போட்ட லைட் காணுதான். இதுகளுக்கு ஒன்றும் லைட் ஒன்றும் தேவையில்லை தான். மற்றது இதுவரை நீ கிண்டுறதும் கரைச்சல் அதோட சிவருக்கு என்ன தேவையில்லை. ஜிப்சம் லைட்டே ஓகே தானே. எது ஏண்டா இதே அதே மாதிரி ஒரு செட்டப் கட்டி போட்டு ஏன்னா அதே செட்டப் கொஞ்சம் ஓ இதில் கதை கொண்டு போட்டுரும். என்ன மழை என் கரைச்சல் இல்லை மாதிரி ஏசி பிரச்சனை நீங்கள். ஆனால் உண்மையாக உங்களோட வீடு இவ்வளோ நிலுவட்டக்காரம் மெயினாக நீங்களாப்பா. இதில் வச்சு கட்ட வேண்டாம். ஏன்னா கண்ணாடியை போட்டு இல்லையப்பா அப்படி கட்டு சிவரே வர போகுதானே. சிவரே வர போகுது. உதய பேர் தான் வர போகுது. அவ்வளோ நடுவுக்கு கண்ணாடி நடுவுக்கு கண்ணாடி கீழே மட்டும் கொண்டு வந்துருக்கீங்க. எங்க இதே செட்டப் இதே செட்டப் தான் இங்கே செஞ்சுருவோம். அதே செட்டப் எடுத்துவோம். அந்த நேரம் நான் ஃபோன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒருக்கானா வெட்டி பார்த்துருந்தாண்டுக்கு இவ்வளோ கரைச்சல் வந்ததாப்பா. அம்மாண்ணே எவ்வளவு பொட்டு கொத்து சின்ன அன்னைக்கு நான் என்னென்ன கணக்கு கொடுக்க போகிறோம். இப்போ
ஆ சின்ன அன்னைக்கு தான் சின்ன அண்ணன் அடிச்சு விட்டா புட்டிக்கிட்டீங்களா இப்போ திருப்பியெல்லாம் அடிக்குவாங்கப்பா ஆ சின்ன அண்ணையும் அடி கொண்டு வந்து விட்டுவிட்டா கிடக்கிற இடம் எல்லாம் பூசி தள்ளி போட்டு போடுவாப்பா. அது சரி. இப்போ வேலை பெருக்கமாக வந்துடுது இல்லை, பெருக்கம் என்ன பெருக்கம் அது அவங்க செய்யட்டும், ஒரு கரைச்சலும் இல்லை. ஏதோ மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சது. இப்போ இது இதால் மட்டும் டிலே ஆகிற மாதிரி இல்லை, இன்னும் மௌலாயில் நடக்கு. அதால் மேத்தியாட்ட நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் ஆக்களை. மேத்தியா கடவுளை நீக்கப்புறம் இப்போ இதை கேட்டுட்டு. ஆனால் எனக்கு ஒன்றும் விளங்குறதில்ல. இப்போ யாரையும் கூப்பிட்டு ஒரு வேலையை செஞ்சினேன், இதை முதல்ல செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு என்னடா பிரச்சனை, யாருக்கு நட்டம்? உங்களுக்கு உங்களோட வேலையே அதுதானே. இப்போ மேசம் வேலையோ ஆரண்டாலும்ப்பா முதலே செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிப்பாங்க, நீங்கள் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிங்க, எனக்கு கவலை இல்லையோ திருப்பி செய்கிறது என்ன செய்கிறது. இப்படித்தான் பிளான்கள் இல்லாட்டி வந்து செய்தோண்டு விரைக்கலன்னா அந்த பிளான்களும் வருது இல்லையே. ஓ மற்றது செஞ்சோண்டு ஒவ்வொரு அப்பப்போ தெரியும். எல்லாம் தெரிஞ்சால் நம்ம இன்றைக்கு கடவுள் இல்லோட அப்படி வந்து செய்யலாம். சரி. இப்போ இந்த கல் இருக்க தெரியவோடு செய்வோம். கல் 130 கல்லு காணும். அதுயா 130 கூட 130 கல்லு கிட்ட அதேவா கிடக்கு வேண்டாம் நினைக்கிறேன். கிடக்கு போதான் கிடக்கு தெரியவோடு செய்வோம். மற்றது சீமெந்தும் போகணும், நாளைக்கு எடுக்கணும். சீமெந்து பிரச்சனை இல்லை, சீமெந்து 4-5 பேக்கர் தான் காணுமாப்பா. ஓ அது அல்லாட்டி 10 ஆகுதும் பூசணும் இல்லை, 10 தேவைப்படா நினைக்கிறேன். எப்படியும் இப்படி ஒரு கொங்குரீட் கட்டு ஒன்று போட்டு தானே இப்போ மேலே கட்டுவாங்க நினைக்கிறேன். இப்படி ஒரு கொங்குரீட் ஒன்று போட்டு நான் கட்டுவான் நினைக்கிறேன். போட்டுட்டு முடியும் போகிறோங்க. இப்போ எல்லாம் வேறு வேலை ஆரட்ட வேலையாக பாடாங்க. இப்போ வாங்க, இப்போ தண்ணி லைன்காரன் அவன் வந்து புரிம்பாச்சு அப்புறம் பேரிங்காரன் புரிம்பாச்சு அப்புறம் ஜிப்சாங்கான் புரிம்பாச்சு அப்புறம் வந்து மேசம்பேலாம் புரிம்பு இந்த கண்ணாடிக்காரன் புரியும் எல்லாரையும் கொண்டு வந்து இறக்கி போட்டு இங்கே இசக்குழு கூத்தொண்டு அடிக்கோனியா. அவர் நேற்று போன் பண்ணார் எங்கட கண்ணாடி. இதுலேயும் ஒரு சாமான் மிச்சம் கிடக்கு. மிச்சம் கூட எடுத்துட்டு வச்சிடும். இது ஒரு சாமான்ன்றதை விட இவ்வளோத்தையும் சேர்த்தா ஒரு சாமான் இன்னொரு சாமான் பேர் வேணும். அப்போ ரெண்டு போட் கிட்டத்தட்ட மிச்சம். இது ஒரு போட் 1400 சரி. முடிஞ்சும்போம் இல்லை இப்போ விலைக்கு ஒன்று கீழே கிடக்குறமே கிடக்குல்ல. இல்லை கீழே கிடக்குறான் பாடாக கிடக்கும். பாவம் இல்லைடா பார்க்க. அப்போ நாளைக்கு சொல்கிறேன், இதே கொண்டிஷன் வந்தால் சரி. இதே மாதிரி ஒரு செட்டு பேங்க் அப்படியே செஞ்சுடுவோம். வேற என்ன அப்படிதான் செய்யும், இதுதான் சரி. அப்படி இல்லாட்டி நான் யோசிச்சோம் தனிச்சு வேற ஆயப்படாத ஒரு படங்குறோம் உண்டு, படத்தை ஆகுறேன். அது இதெல்லாம் படம் விட இங்கே உள்ளவங்கள்ட்ட படங்குற கூட யானை இருக்கிறதா பூனை கறிக்க வைப்பாங்க. அந்த படங்களை விட இதுதான் சரி. இதே பிளான் கூட கண்ணாடி அடிச்சு கண்ணாடி வேலை அண்ணன் நேற்று அடிச்சு ஒரு 5 ரூபா ஒன்று ஓட்டுங்க அட்வான்ஸ் ஆளுக்கு போட்டாச்சு. நாளைக்கு என்ன வெறியும்டா? நாளைக்கு பள்ளி இல்லை உண்டா? வெளியேண்டா பள்ளி என்ன என்னடா? பள்ளி ஏண்டான்னு மரக்கறி இல்லை உண்டு. மரக்கறி சாப்பிட்டுட்டாங்க. டக்குனு ஒரு காரணம் வேற இல்லையாக்குமா? அப்போ நாளைக்கு நாள் வேறும் வேலைக்கு பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே. சனிக்கிழமை சஞ்சி என்ன பிடிக்கல. ஒரிஜினல் வேலைக்காரனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செஞ்சு போவான். எங்கட சஞ்சினா பள்ளி பின்னேருந்து போதாங்க. சும்மாடா சும்மா. ஐயோ கடவுளே. ஆனால் வேலைக்காரன் தான் பிடிக்கிறாங்க ரஞ்சன். அங்கே தம்பியையும் வந்தால் ஊக்கமாக செய்கிறாங்களே. தம்பியை வர மாட்டார் வந்தாவே தம்பியாகிட்ட வேலையில தொங்கலாம். ஆனால் தம்பியாக வராட்டி நாங்கள் தொங்கணும். அதான் பிரச்சனை. வேலை நெருப்பு தான் நாங்கள் கொண்டாடாங்க ரஞ்சன். கொண்டாட இறைச்சல். எங்கே நேற்று போனியா? இது பெட்ரோல் இல்லையா? இந்த வீடு தான் அடிச்சாங்க. நேற்று பெட்ரோல் இல்லை அடியா வரேன். நேற்று அவன் சொல்கிறான் அவசர வேறு உண்மையாக சைக்கிள் பெட்ரோல் இல்லையா? அடிச்சான் அப்படி செஞ்சு என்ன பாடி இலங்கையில ஒரு குண்டு போட்டா தெரியா வேண்டாம். எல்லா வீட்லையும் பெட்ரோலாக பார்த்துக்குவோம். உண்மைதான் உண்மையாக செஞ்சுனா குண்டு வரதே இல்லைப்பா. சீனாவடியா பெட்ரோலுக்கு அல்லாட்டி ஒரு ஈக்குவான கோரு ஆளும் தடதடன்ட்டு போய் முழு முடிச்சுது. சஞ்சினா வேலைக்கு வந்தால் ஒரு 50 வந்தேன். ஒரே சத்தமாக தான் இருக்கும். உண்மையாக ஆடு பாட பிடிக்கிறது கரைஞ்சால் வந்துட்டு தாண்டா உண்மையாக வந்தா வேலை உண்மையாக வேளாண் வந்தால் நாங்கள் பார்க்கலாம். 2 துண்டாகி போதான் போவோமா. இங்கே
செஞ்சண்ணா என்ன கேட்கணும்டா ஃபேனுக்குண்டா அப்புறம் கூக்கு அடிச்சுடுவோம் இல்லாட்டி அப்புறம் மூடி அடிச்சுட்டா அப்புறம் என்ன அடிப்பீரப்பா இல்லை இல்லை நீ வந்து இதுக்குள்ள பாடி சத்துக்குள்ள கை வைக்க இல்லை பாடி சமயம் வட்டி வட்டி துணி தருவான் செண்டை பண்ணி நடுவில் விட்டு விடுவோம். ஆனால் எப்படி விடுவாங்க இதுக்குள்ள என்ன வருது இந்த வீமுக்கு இதுக்குள்ளே கம்பி வருது வீமுக்குள்ளே. இதான் இந்த வீம் தான் நான் ஓ வீண் தான் வேணா இதில் போடுவோம் இந்த கோடுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபேன் தான் பேர். ஒரு பேன் தான் அப்படி இதில் போனால் போடுறோன்னா ஃப்ளாட்டில் அப்புறம் ஓட்டை அடிச்சு போடுறோம். வீமில் ஓட்டா ஈஸி. ஓ நடுவில் ஏண்டா அண்டே அந்த இது அந்த ஆங்கர் என்ன இப்போ அங்கே போட்டு அடித்து போட்டு இதில் போடுவோம். கீழுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் இல்லை 2 ஹூக் அதே மாதிரி செஞ்சு கொடுத்ததா. அதான் இப்போ என்ன மாதிரி இதில் பேன் போட்டுருந்தோம் 2 பேன் போட போடுறோம் 2 பேனண்டா கரைச்சல் அந்த டிசைனுக்கு 2 பேன் போடலாம் 2 பேன் அந்த டிசைனே போடலாது. நான் இதண்டா அந்த நடு சென்டருக்குள்ளே ஒரு ஃபேனை ஒன்றா இறக்கிடுவாங்க அது சென்டர். ஆனால் அதில் லைட்டை லைட்டை போட்டு ஃபேன் லைட்டை வட்டும் என்ன இப்படி இல்லாட்ட நம்ம இப்படி செய்வோம். அந்த இந்த இந்த பிளக்கள் இருந்தானே இந்த சிவரில் என்ன சொல்லுங்கள் இதுக்கு வந்து இந்த ரொட்டேட் பேன் மட்டும் தான் போடுவோம். ரொட்டேட் பேன் அந்த சைடில் சிவர்கள் அடிக்கிற பேன் எடுத்துக்க மற்ற ஸ்டாண்ட் பேனை வச்சு போய்டும். ஓ இல்லை அந்த சிவரில் ஹேங் பண்ணி விட்டா அடிக்கும் தானே என்ன அண்ணன் என்ன வீடியோ நடக்க மூத்த காட்டுறோட மூத்த முடிக்கணுடா என்ன குண்டடிக்கிறாங்க மயிலோட என்ன மூத்த காட்ட சிக்கிறா நாயக போகிற ஒரு வேளாண் நாளை கூட்டி இருந்தா செஞ்சேண்ணா ஆட்ட கிழிச்சியப்பா சே ஆத்து அண்ணன் செய்யும் தொழிலே தெய்வம் அண்ணன் அப்பா ஷாவன் ஆடு கில்ட்டி எடுத்து வேலை என்ன வந்திலோ 500 வாடு என்ன வேலை 500 1000 கில்தியை விட்டு வாங்கினா ஆள்கிட்ட கில்ட்டி இங்கே போங்க அநேகமா இந்த பாரு கூட கில்ட்டி படம் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கடையா இதே முடிக்கிறப்படான்னு சொல்லக்கா ஐயா அதில் நடந்த கொஞ்சம் அந்த மெயின் பேர் காட்டுறீங்க இது இங்கே வந்துட்டு வந்து இப்படி வந்து வெளியே போகும் கீழே மெயின் பேரோ மற்ற இது ஏத்தங்க வரும் இதெல்லாம் கீழே போகும் இப்படியே ஒரு வயர் உண்டு இப்படி இதில் டிவி வைக்கிறோம். இப்போ என்ன டிவி உங்களை எடுத்து இப்போ எடுத்தாது தான் டூரோ எந்த டிவி இந்த கீழே அதே டிவி டூரோ இது வந்து கூட 2 டோரோ டூரோ பாக்ஸ் 2 ரோ இந்த இப்படி நீளமாக வேணுமா ஆ இது கூட சாமான் இப்படி வேணுமா சரி டபுள் என்னத்தின் பாக்ஸ் பண்ணுறது சொல்லிக்கூடாங்க சொல்லிட்டீங்களே போங்க. சரி நம்ம நீங்கள் போடுறோம். அப்போ இதில் இடங்க இருந்தால் இது அதுக்கு தான் டூரோ அகலம் குறைவாக இருக்கும். ரெண்டு இப்படி 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 நீங்கள் கனகால வேலை ஆரம்பிப்போம் கண்ணே கதையை சஞ்சயண்ணா இங்கே அம்மா அதுக்காண்டி இல்லை வந்து வேலையை முடித்தாங்கப்பா இங்கே என்ன ஆர்த்தி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடே நாளைக்கு ஒரு ஆள் தான் ஆளை காணலாம். நாளை வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருப்போம். அது அவங்க ஜிப்சங்கார் அவன் கேம்பஸ் படி அவன் இல்லை நீங்கள் அவன் குழம்பிடுவான். கரெக்டாக மாட்டேன் ஆறு ஓ அது உண்மை அவங்க ஆட்டான் நம்புறேன். இப்போ சரியா இப்போ உங்களோட இந்த அளவு பார்த்து கொடுத்துட்டீங்களே வேற அளவு இது நிறைய போச்சோ என்ன பாரு கரெக்டாக ஏன்னா வேறு இது இப்போ வேணியிருந்தீங்களா போய் இந்த இவ்வளோ நிலம் தான் கூடி இருக்கப்பா என்னன்றதுங்க சாமான் இது இந்த கையை டைப் பண்ணுறது என்ன விலையப்பா அது 1200 ரூபா நூலை பிட்டு இல்லை உங்களை கிடந்தப்பா நான் போட்டு போட்டேன். இப்போ போய் இந்த பிட்டும் இல்லை வேணா இந்த பிட்டும் கவனம் சாமான் வேண்ட சாமான கவனம் வச்சுங்கப்பா. அந்த கலண்டு மற்ற செஞ்சு நான் நீ இந்த படி லைட்டு இந்த மாதிரி படி லைட் நாங்கள் சேவ் அந்த ஒட்டுறத அது அது அண்ணன் அப்படியே நான் பார்த்தேன் அதை அப்படியே வச்சு லைன் கொடுக்குறாங்க. அது கால் நடந்து கொண்டு போக 10 செய்யலாம். அது சென்சார் தானே அந்த சென்சார் தானே சஞ்சய் நான் உங்களை கூப்பிட்றனே வந்து உங்களை அழுதாக முடிச்சு கொடுங்குவான். புறகு அவன் பாயோட காய்க்கலாப்பா உங்களை ஜமாளிக்க மாட்டீங்களோ ஆக்கள் அப்பா கதைக்க விட்டா அப்புறம் பிடிக்கல ஆக்களை
ஐயாவோடு தாங்க அப்புறம் நீள கம்பி வேண்டாம் கீழே கிடக்கல நடக்கும் கொஞ்சம் போடும் கொஞ்சம் நீடிக்கிறேன். இந்த அவர் சொன்ன நீளத்தை பார்த்து போட்டு போடுறான் புத்திசாலித்தனம். அவ்வளோ வேண்டிய ஹில்ட்டிக்கு தான்டா போவே எங்கே அவ்வளோ போட்டாச்சப்பா இனி போவா லைட் அப்போ எடுங்க அப்புறம் கரைச்சல் அந்த பிட்டின நீளத்தை போய் கீழே வச்சேன்னு எங்கே நான் போக மாட்டேன் பீமில் பாப்போம் ரெண்டா பேருக்கோ அங்கால கொங்கிரீட் தானே இந்த இதுதான் கொங்கிரீட் தான் இப்போ கம்பியை வச்சு அடிக்க சுட்டியாக அடிக்க போகுதான் இப்போ அது புரோட்டா தான் பிடிக்கணும் அடி ஹையாக அடிக்கிறேன் ஜம்ப் பண்ணு பாட்டு தானே இது வந்து இப்படி அடித்து போவான் அது அப்படியே பெரிய கம்பியாக கொடுக்கும் அது அப்படிச்சலாமா ரைட் பதில் மூத்த கட்டினா கூட மூளை வேலை செய்தேன் சுத்த விடக்கூடாது அடிக்கும் இது சுட்டியலுக்கு மாற்றிட்டு அடிக்கும் சுத்தமேப்பா கம்பி என்ன ஐடியா கண்டுபிடிச்சவர் நீ அவர் அதுக்கு அவற்ற விலாசம் சுத்த விடுங்க விடங்கான விட பாட்டு சேர்த்து சரி சுத்த விட்டா செய்வராப்பா அடிங்க ஓ இனி எடுத்தான் சுற்றிலாம் அடிப்போம் இங்கே சுற்றியா இங்கே பறந்து தான் அடிக்கும் ஒரு கம்பியாக இருக்கும் வேணிக்கு அந்த படம் முடிஞ்சது என்னண்டு கொஞ்சம் காத்தாடி மீனுக்கு சைக்கிளில் வரா இப்போ காத்தடி தானே காருக்கே காத்தடிக்காதான் ஒரு 4-5 பேர் அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் காற்று நான் தண்ணி தாங்க அடிச்சே அப்போ வண்டியில் போவோம் இது வண்டியில் அப்படின்னா கால் வச்சு காற்று தேவையில்லைப்பா பின்னுக்கும் தேவையில்லை அப்போ முன்னுக்கு ஏற்றுவோம் மாலை பாரு ஏற்றிக்காரன் சரி நீங்கள் ஆற்றுங்க நான் அடிப்பேன் தான் ஏன் அடியோடா வேக்காச்சு நீ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு சேவன் நிற்கிது காற்று அடிக்க வேண்டியது காற்று அடிச்சா அப்புறம் போவோம் அடே ஆள் நிற்கிறாப்பா காத்தடி அதான் விட காத்தடிக்கும்பா காற்று அடிக்கக்கூடாப்பா அண்டாடு இங்கே என்ன காத்தடிக்க தம்பி பம்பி இருக்கோடா இல்லை சும்மா இதுதான் ஓகே பா என்ன சூடுறாப்பா ஜீன்ஸில் ஊற்ற வரல போய் எப்போ இந்த சைக்கிளில் கை விட்டவோ அப்போ பிடிச்ச வருத்தம் பா சுடுதாப்பா இது பழைய ஞாபகம் வருதாப்பா காத்தடிக்க உங்களுக்கு வந்தால் காமெண்ட் பண்ணுவோம் ஓய் சில வீடுகளில் எழுதிக்க காத்தடிக்க 10 ரூபான்னு வேறா டபுள் ஆகுது ஆக்சிடென்ட் போல என்ன ஒரு ஆக்சிடென்ட்டோ இது என்னத்தோட பைக்கு மாட்டோமா பரவாயில்ல இப்போ கீவில் 2 லைன் குறையும்
இந்த பெட்ரோல் கீவாலாம் பாதி பிரச்சனை இப்போ பெட்ரோல் தாராளமாக இருக்கிறாப்பா எங்கட சனம் வீட்டு வச்சுக்கிறேன் வேட்டு ஓ வந்தான் பொடியன் வந்து கேட்டான் அரேஞ்சி பாக்ஸ் வர 2 தாங்க உண்டு அப்போ இவர் சொன்னார் என்ன கொண்டு போகிற ஃபேரம் இல்லைவாண்டு அப்போ நான் சொன்னேன் அரேஞ்சில் 2 எடுக்கிறேன் 1 இஞ்சில் 1 இடண்டாண்டு முராஜி பார்க்குறான் நான் சொன்ன செய்தேன்டா அரேஞ்சி பாக்ஸ் வர 2 எடுக்கிறேன் 1 இஞ்சில் 1 எடுத்தால் கொண்டு போகிறான் ஒரு ஏரியா உண்டு அதுதான் சொல்லக்கோ வைக்கிறான் அப்போ என்ன இது நான் அந்த இப்படி நானும் சோர்ந்து சுமனை முந்திய நாடகம் நடித்தது சுமனுக்கு கொஞ்சம் மூளை உறவு மாதிரி அப்போ 12ஆம் நம்பர் சாவி எடுத்துட்டு வான்னு சொல்ல 1 பே பாப்பா 12ஆம் நம்பர் சாவி இல்லை அப்போ 6ஆம் நம்பரில் 2 எடுத்துட்டு ஏன் எப்படி சும்மா பெட்ரோல் இல்லாதையா கொஞ்சம் சுகம் குறைவு இதா பயப்படா நான் சைக்கிள் வரத பயப்படுறேன் அவன் நாய்க்கிறேன் அதுதான் காரே வருவான் சைக்கிள் ஓடிலாம் என்ன என்ன கையில் வச்சு வேணும் முன்னு வைக்கிறாங்க ஆளை காட்டிட்டு அப்போ இருக்கு தெரியும் இப்போ பெருதா இல்லையோன்ட்டு எவ்வளோ இருக்கிறாண்ணே எங்க தக்கோட வேடு இந்த ரைக்காலை விட்டோம் அங்கால போய்த்தான் வரலாம் பின்ன பாரம்டா நீ நாசமாக போவான் சே என்ன இந்த இறக்கிங்களா அப்போ நீங்கள் இறங்கி போட்டு வரீங்களா நடப்பு ஆத்தே இது பிள்ளை இல்லை ரைக் லூஸா நானும் முந்தி எத்தனை பேர் ஏற்றி வரைக்கும் ஒரு நாள் இப்படி ஆட்டேலாப்பா காருக்கு நேரம் விட்டு ஆம்பிட்டு விட்டுருண்டாப்பா காருக்கு நேரம் விட்டு ஆம்பிட்டு விட்டுருந்தாப்பா தேவைன்னு சொன்னேன் தான் காரோட கேவியாக இருக்கும் உள்ள நல்லா தாங்கடா சூறாண்டு வாகன் எல்லாம் ஃபுல்லா தெரியும் தெரியும் பட்ட மாடு நேரா ஓ நேற்று நான் போட்ட வீடியோக்கு கோம் பண்ணி வருதேன் உனக்கு என்னப்பா வெளிநாட்டிலேருந்து பெட்ரோல் வருந்தான்ண்டு அவன் யோசிக்கலை எனக்கு பெட்ரோல் வருமாட்டா ஏன் நான் கீவில் நிற்க போகிறேன் இப்போ 2க்கு சைக்கிள் எறியுதேன் உங்க படுறவான் கார் நிற்கிது சும்மா வீட்டுக்குள்ள பெட்ரோல் இல்லை ஆடி எடுத்துடும் அப்பா தானே சைக்கிள் கல்யாணம் வச்சியா ஒரு பம்பு இல்லை காத்தடிக்கிற வேறு என்ன இது பம்பு இல்லையே அது காத்தடிக்கா இப்போ நான் ரிம்லாம் ஜோச்சு பார்த்து இது பின்னு பாருண்ணே கேட்டோன்னிக்கே பாருண்ணே அப்போ சிவந்தி என்னட்டு பார்க்கலாம் திறந்தேன் பார்க்கலாம் எங்கட மேத்திரியார் வந்தாலே ஃபுல்லாக ஜாமான் தான் சொல்லுவேன் மீட்டர் பாக்ஸ் அப்போ சிவந்தி சொல்லியாச்சு ஓ வருமே ஓ வருமானா ஏற்றுக்குள்ளி இருக்கோமா அது கொடுப்பேன் தெரிஞ்சானே உங்களுக்கு ஜீவோட ஓ சரி 13,100 ஆனால் வடிவாக தான் இருக்குது பூட்டி விட்டா அப்போ இவ்வளோத்த பூட்டுவான் வடிவாக சாமானே நான் அங்கே கொண்டே பூட்டுவேன் 24 26 ரூபாயா 26 ஓ இண்டிகேட்டர் போட்டுருக்காங்க இண்டிகேட்டர் என்னதா 15 ஓகேண்ணே எம்சிபி தானே ஃபுல்லா போட்டை கொண்டு வரத பார்த்தா துண்டு உண்டதான் ஏற்றுவாங்க இப்படி தான் கொண்டு வரான் போட்டை ஆகல அப்பா கடவுள் படிக்க நாளே வாங்கும்யா திருப்பி கோல் பண்ணி சும்மா அண்ணன் உங்கள் அன்மாரன் தெல்லிப்பாளையில் நிற்க கேட்க வாங்க ஆச்சா அப்படி இது என்னத்துக்கு படிக்க இது வந்து ஆமாப்பா 2 லைட் எரியும் தீபாவளி எடுத்து எப்படி குடிச்சு பாருங்கோ என்டியா சைக்கிளில் பின்னுக்கு ஒன்று ஏற்றி போட்டு ஓட சைக்கிள் தடம் பெறலப்பா கூட ஒரு நாளும் இல்லை 78 பார்க்கலாம் வேணுமெண்டா எடுத்து பார்த்து போட்டு வீடியோ முடிப்போமா நல்ல வாடி 65 நான் 70
அப்பா இங்கே வாங்க இருக்கா இங்கே அப்படி வச்சு போட்டு இந்த கட்டிலுக்குள்ள அந்த வெயிட் இருக்கிற மிஷினுக்கு எடுத்து நாங்கள் இருக்கா கல் இந்த வெயிட்டை கலந்து நானும் 70க்குள்ளே வரணும்னு நினச்சேன். கணக்கருங்கோயிலே கச்சேரிக்கு வரி அப்பா வருவா முன்னம் நான் பாருங்க கையில் கழிக்கிட்டேன். இது அப்பா ஒரு 49-50 ரூபா வரும் போலக்கா இந்த வாடகைக்கு 52 கல்லியரா அப்படி காட்டா டிஸ்பிளே எந்த டாஸா 81 மிஷின் பிள்ளையா இங்கே டாஸ் மாமா சொன்ன இன்ஜின் பிள்ளையா அப்பா வரப்பா 81 அப்பா ஒரு 50க்குள்ளா இல்லை 50 வரும் 49 நான் சொன்னேன் 48 50 சொன்னேன் நான் சொல்லகுடி 49 நான் 70 வருவேன் பேர் 70 69 பேர் இவன் 81 என்ன 69 80 சரிதான் பேர்ஸை கழிச்சா சரி 69 அதை வேறு 69 அக்னி அக்னி 86 81 81 உனக்கு டிஎம்ஏ பார்த்தா பிள்ளையாக தான் இருக்கும் 15 உழைச்சிருக்காங்க 15 ரூபாய்க்கலாம் நீ என்ன தெரியும் கூட்டிட்டு உரைக்கித்தான் சரி அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம் இது கவிதாசம் இல்லை தானே ஃபெம்பல் அப்போ வச்சு கொஞ்சம் நேரம் என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இதனுங்கோ வீடு செய்ய போகிறார்கள் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பிளான் பண்ணி படிச்சுங்க அதான் எங்களை அட்வைஸ் மறுபடியும் சந்திப்போம் பாய்